புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அன்று மாலை எனக்கு என்றுமே மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது. வெளியே கனத்த மழை கொண்டிருந்தது. என் உள்ளத்தில் பல கனவுகள் நிறைந்திருந்தனர். அன்று என் இனிய காதலால் நிறைந்த வாழ்வில் முதன் இரவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். கல்லூரியில் என் தோழிகள் காதல் மற்றும் திருமணம் பற்றி பேசியது காண்பித்து வீடியோக்களை என் மனதில் ஆழமாக பதிந்தது. என் திருமணம் வாழ்க்கை தொடங்கும் இந்த நாளில் என் வயதுக்கேற்ற அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் மாலை நேரத்துக்குள் என் அத்தனை எதிர்பார்ப்புகளுக்கும் பொசுங்கி போனது. என் திருமணம் என்னை விட 8 வயது மூத்தவருமான 20 வயது இளைய சகோதரர் கொண்ட ஒருவருக்கு நிச்சயதார்த்தம் காரணம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என் மணமகளை விட அவரது தம்பிதான் தோற்றத்தில் பின்புலத்திலும் என் மனதை கவர்ந்தார். முதல் முறையாக பார்த்தபோது அவன் மீது காதல் கொண்டேன். ஆனால் நிச்சயம் அண்ணனுடன் ஆகியிருந்தேன். இப்போது திடீரென்று மாறி வந்த இந்த சூழ்நிலை, என் இளவரசனுடன் என் திருமணமே நடைபெறுவதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் பெயர் மாயா. எனக்கு வயது 23. என் பெற்றோர் மற்றும் அக்காவுக்கு நான் எவ்வளோ அன்போடு வளர்க்கப்பட்டேன் என்பதை சொல்ல தேவையே இல்லை. நான் கேட்கும் எதையும் அவர்கள் வாங்கி தந்தார்கள். எனவே பெற்றோர்கள் கௌதம் என்ற பையனை திருமணம் செய்து கொள்ள சொன்னபோது நான் மறுக்கவில்லை. கௌதம் வெளித்தோட்டத்தில் சாதாரணமாக இருந்தாலும் அவரது இளைய தம்பி அருண் என் கண்களுக்கு மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றினார். என் தாயும் கௌதமின் தாயும் கல்லூரி தோழிகள். அவர்களின் நட்பை உருவாக மாற்றவே இந்த திருமண முயற்சி. ஆனால் திருமணம் இருக்கும் கடைசி நிமிடத்தில் கௌதம் வெளியூருக்கு தப்பி ஓடிவிட்டு செய்தி எனக்கு கிடைத்தது. திருமண மண்டபத்தில் நின்ற எனக்கு கால்கள் ஊன்றாமல் தள்ளாடு போன்ற உணர்வு ஏற்பட்டது. என் தாய் கௌதமின் தாயை கடித்து கொண்டார். ஆனால் வெளியில் அமர்ந்திருந்த விருந்தினர்கள் எதுவும் புரியவில்லை. இந்த நிலையில் என் மாமியார் சமூகத்தின் முகங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முடிவு எடுத்தார். என் இளைய மகன் அருணுக்கு மாயாவை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று இந்த செய்தியை கேட்டதும் என் உள்ளத்தில் பூச்செண்டுகள் மலர்ந்தன. நல்ல வேளை கௌதம் தப்பி ஓடிவிட்டார் என்று என் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தேன். அருண் 6 அடி அங்குலம் உயரமும் வலுவான உடல் அமைப்பும் கொண்டவர். எப்போது ஜிம்மில் நேரம் கழிப்பார். அவரை முதன்முதலாக நான் பார்த்ததிலிருந்தே இவர்தான் என் கணவராக வர வேண்டும் என்று நான் விரும்பியது இன்று நனவாகிறது. கடவுளுக்கு நன்றி. என் தோழிகள் ஓடி வந்து, என்ன மாயா, வெறும் 20 பையனை திருமணம் செய்துகிறாய்? அவனுக்கு முதல் இரவை பற்றி ஏதாவது தெரியுமா? உன்னை விட 4 வயது இளைய பையன் அவன். உன் எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேறும் என்று கேலியாக கேட்டார்கள். நான் சிரித்து கொண்டே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். கவலைப்படாதீர்கள். என் கணவருக்கு தெரியவிட்டால் என்ன? எனக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த தந்த பாடங்களை அந்த வீடியோக்களை காண்பித்து அந்த வீடியோக்களை வீணாக்க மாட்டேன். நானே முன்வந்து எல்லாவற்றையும் அவருக்கு கற்றுக் கொடுப்பேன். சிரித்து விட்டாள். என் பதிலை கேட்டு என் தோழிகள் சிரிப்பு சிரித்தார்கள். விரைவில் அருணுக்கு எனக்கும் திருமணம் முடிந்தது. நான் மாமியார் வீட்டுக்குள் சென்றபோது என் மாமியார் என்னை மிகுந்த அன்போடு வரவேற்று கொண்டார். என் மாமனார் இல்லாத குறையை என் மேல் காட்டிக்கொள்ளவே இல்லை. முதன் இரவாக காத்திருக்கும் அறையில் என் மாமியார் என்னிடம் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்தார். அருணுக்கு இதை கொடுத்து விடு. இது கணவன் மனைவி வலுவூட்டும் ஒரு சம்பிரதாயம் என்று அன்புடன் சிரித்து கொண்டே சொன்னார். கௌதம் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டபோது நான் சொன்னேன், பரவாயில்லை மாமி, நடந்தது நல்லதாகவே ஆயிற்று. இப்போது நான் உங்கள் வீட்டு மருமலாகி விட்டேன் அல்லவா? பால் கிளாஸை ஒரு மேசையில் மீது வைத்துவிட்டு என் பட்டுப்புடவையை மாற்றி கவர்ச்சியான ஒரு இரவு உடையை அணிந்து கொண்டேன். ஏனென்றால் என் கணவருக்கு பிடிக்கும் என்று ஆசைப்பட ஆரம்பித்து விட்டேன். அருண் என் அருகில் வரும்போது இந்த உடையை பார்த்து மெய் மறந்து போனார். என்னை பார்த்து கண்ணால் பேச ஆரம்பித்தார். நான் இதை நம்பினேன். அருணை பற்றி எண்ணங்களிலும் தோழிகளிலும் கற்றுக் கொடுத்த இரகசிய முறைகளில் என் மனம் மூழ்கியிருந்தது. முதன் முயற்சியில் நான் தான் எடுக்க வேண்டும் என்று நான் உறுதியாகவே இருந்தேன். வெளியே மழை பொழிந்தாலும் என் உடம்பு உள்ளிருந்து கொதித்து எழுந்துகிறது. நெஞ்சில் படபடவென்று ஆரம்பித்தது. மணவரை அலங்கரிக்கமில்லாமல் ஒரு சாதாரண அறையில் நான் அவருக்காக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்தேன். இரவு 10:30 மணி அளவில் கதவை திறந்து அருண் உள்ளே நுழைந்தான். அவரை கண்டதும் என் இதய துடிப்பு பல மடங்கு வேகமாகிற்று. நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. அது மெதுவாக என் அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்து, மாயா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். போய் படுத்துக்கொள். நீ சோர்வாக தெரிகிறாய் என்றார். என் மனம் நொறுங்கி போனது. அவர் என்னை படுத்து தூங்க சொல்கிறாரா? எனக்கு அளவில்லாத கோபம் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் மெதுவாக எழுந்து என்னுடைய மீண்டும் மாற்றத் தொடங்கினேன். திரும்பி பார்த்தபோது அருண் படுத்து தூங்கிவிட்டான். பாவம், திருமண வேலைகளால் மிகவும் சோர்வாக இருக்கிறார் போலும் என்று எண்ணி அவருக்கு சென்று மெதுவாக அவரது தோலை தொட்டு பார்த்தேன். ஆனால் அவர் என்னை விலக்கி திரும்பி படுத்து கொண்டார். கோபத்தோடு நானும் சுவர் பக்கம் திரும்பி பார்த்தேன்.
களைப்பில் கொடுமையால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அதிகாலையில் நான் கண்விழித்தபோது அருண் அறையில் இல்லை. என் மாமியார் வந்து கதவை தட்டி, முதல் இரவு எப்படி இருந்தது மாயா, சீக்கிரம் கீழே வா, அருண் காலை உனக்காக காத்திருக்கிறான் என்றார். என் முகம் கவிழ்ந்தது. மாமியாரின் உண்மையை சொல்லாமல் ஒரு புன்னகையோடு மட்டுமே பதிலளித்தேன். அன்று முழுவதும் முகநூல் சடங்குகள் நடந்திருந்தன. அப்போது கூட அருண் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. அவர் என்னை பற்றி அக்கறை இல்லாத போன்று தெரிகிறது. அந்த நடத்தை என் மனதை ரொம்பவே கசக்க பிழிந்தது. அவர் வெறும் 20 வயது பையன். அவருக்கு எதுவுமே புரியாது. நான் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் தீர்மானித்து விட்டேன். இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பின்னர் நான் மீண்டும் என் திட்டத்தை நிறைவேற்ற அறைக்கு சென்றேன். இன்று மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு உடையை அணிந்து கொண்டிருந்தேன். அந்த பக்கவாட்டில் திறந்த வேட்டுடைத்தாக இருந்தது. அருண் இதை பார்த்தால் நிச்சயமாக அவனுக்கு உணர்ச்சி ஏற்படும், தன்னை கட்டுப்பாட்டு முடியாமல் போய்விடுவார் என்று நான் நம்பினேன். ஆனால் அன்று இரவு ஏமாற்றமே எனக்கு காத்திருந்தது. நான் காத்து இரவு 2:30 மணி வரை ஆகிவிட்டேன். எனக்கு கோபம் முன்பை விட அதிகமாகிவிட்டது. அதிகாலை 3:30 மணி அளவில் தன் வேலையை முடித்து கொண்டு அறைக்கு நுழைந்தார் அருண். மன்னிக்கவும் மாயா, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால்தான் தாமதமாகிவிட்டது என்றார் அருண். என் மனம் சிறிது ஆறுதலை அடைந்தது. நான் அவர் அருகே சென்றபோது அவர் என்னை கையை பிடித்து விலக்கிவிட்டார். ஏன் என்று எனக்கு தெரியவே இல்லை. தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டும் மாயா. என் அண்ணன் உன்னை மணமேடையில் விட்டு சென்றதால் தான் இந்த திருமணம் நடந்தது. நீ இன்னும் என் அண்ணனின் மணப்பெண், என் அண்ணி. நான் உன்னை மனைவியாக என்றுமே பார்த்ததே இல்லை. சமூகத்தின் உன் கண்ணியையும் குலைக்கூடாது என்பதற்காகவே தான், என் அம்மாவின் கட்டாயப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நீ மிகவும் நல்லவள். ஆனால் என்னால் உன்னை ஒரு கணவனாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்கள் நம் உறவை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக நாம் ஒரே அறையில் இருப்போம். ஆனால் நீ விரும்பும் வாழ்க்கையை நீ வாழலாம். உனக்கு முன்பு யாராவது காதல் இருந்தால் அவருடன் நீ தொடரலாம். என்னிடம் இருந்து விலகியிரு. என்னால் உன்னுடன் கணவன் மனைவி உறவு கொள்ளவே முடியாது என்று கூறி என் கையை விடுத்து விலக்கிவிட்டான். நகர்ந்தான். நானோ முதல் பார்வையிலே காதல் கொண்டேன் என்று என்னால் அப்போது சொல்ல முடியவே இல்லை. என் கால்களில் கீழே நிலம் சரிவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என்னால் பேசவோ கேட்கவோ முடியவே இல்லை. என் கோபத்தில் மிகுந்த கஷ்டத்தோடு அடக்கி கொண்டு, என்னை திருமணம் செய்து கொள்ளவே விருப்பமில்லாமல் நீ முதல்லே சொல்லியிருக்கலாமே. இப்போது என்னை மனைவியாக ஒப்பிக்கொண்டு என் உரிமைகளை மறுக்கிறாரே என்றேன். அவர் அமைதியாக பதிலளித்தார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இதுதான் உண்மை. உன்னை ஒருபோதும் அந்த விதத்தில் நான் பார்க்கவே முடியாது. இதை நீ உன் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள். இவ்வாறு கூறிவிட்டு அவர் சென்று படுக்கையில் படுத்து கொண்டு ஆரம்பித்து விட்டார். நான் அங்கேயே சிலை போல் நின்று கொண்டு கண்ணீர் வடித்து ஆரம்பித்து விட்டேன். என் மனதில் வாழ்வை பற்றி அத்தனை கனவுகளில் இப்போது நீரில் கரைந்து எழுந்துக்குள்ளாகிவிட்டன. ஒருவன் திருமண மேடையிலே விட்டு ஓடிவிட்டான். நான் விரும்பிய இன்னொருவரும் திருமணம் செய்து கொண்டு என் மனைவியாக ஏற்க மறுத்துவிட்டான். இந்த வீட்டில் நான் எந்த தகுதியோடு வாழப்போகிறேன் என்ற கேள்வியுடன் நான் மெல்ல மெல்ல நடந்து சென்று படுக்கையறையில் படுத்து கொண்டேன். அந்த கவலையிலே எப்போதும் உறங்கினேன் என்று எனக்கே தெரியவே இல்லை. மறுநாள் காலையில் வழக்கம் போல் அருண் எனக்கு முன்னதாகவே அறையை விட்டு வெளியேறி சென்று விட்டான். கல்லூரி நாட்கள் என் தோழிகள் திருமணத்துக்கு பிறகு கணவன் காலையில் நெற்றியில் முத்தமிட்டு எழுப்புவான் என்று சொன்னதை எல்லாம் என் நினைத்து மனம் குமுறிய ஆரம்பித்து விட்டது. என் திருமணம் அனைத்தும் நிறங்களையும் இழந்து வெளிரி போயிருந்தது. குமுறும் மனதுடன் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று காலை உணவு தயாரித்தேன். உணவை அருணின் தட்டில் வைப்பதற்காக கொண்டு வந்தபோது அவன் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தான். நான் மௌனமாக உணவை பரிமாற்றிவிட்டு சமையல் அறைக்கு திரும்பினேன். என் கண்கள் மீண்டும் கண்ணீரில் நினைந்தன. ஒரு பெண்ணின் அனைத்து ஆசைகளும் இப்படி பொசுக்கி போகும் என்று நான் ஒருபோதும் கனவிலும் கூட நினைத்திருந்ததே இல்லை. நான் அழகில் குளர்ந்தவன் அல்ல. என்னை விட அழகானவர்கள் இந்த வீட்டில் இல்லை. இருந்தும் என் விதி மட்டும் இப்படி விளையாடுகிறதே. பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் மேடையை விட்டு சென்றேன். நான் மனதால் தேர்ந்தெடுத்தவரோ என்னை ஏற்க மறுக்கிறார். நான் மனம் உடைந்து சோர்வடைந்து அழுக ஆரம்பித்து விட்டேன். இப்படியே சில வாரங்கள் கழிந்து போயிருந்தனர். ஒரு நாள் என் மாமியார் என் அறைக்கு வந்து கட்டிலில் அருகில் அமர்ந்து, மாயா, அருண் உன்னுடன் சரியானதான் இருக்கிறானா என்று மெல்ல கேட்க ஆரம்பித்து விட்டார். நான் ஆமாம் மாமி, அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்றேன். மாமியார் தயங்கியபடி, மகளே, நான் உன்னிடம் வேறொன்றும் கேட்கிறேன். கணவன் மனைவிக்குரிய நெருக்கமான உறவு, அந்த உறவு எல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்டாள்.
நீ என் கேள்வியை புரிந்து கொள்கிறாயா? இல்லை என்றால் நான் வெளிப்படையாக கேட்கிறேன். உங்கள் இருவருக்கும் இடையே உடல் உறவு ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்று வெறுட்டென்று கேட்டார் என் மாமியார் என்னிடம். மாமியாரின் இந்த கேள்வியை கேட்டதும் நான் வெட்கத்தால் தலை குனிந்து விட்டேன். இல்லை மாமியார் என்று மட்டுமே மெதுவாக அவர் காதுகளில் போய் சென்று விட்டேன். மாமியார் ஒரு பெருமூச்சு பேசினார். எனக்கு தெரியும் மகளே, நான் இந்த வீட்டில்தான் இருக்கிறேன். உங்கள் இருவரையும் நான் ஒருபோதும் நெருங்கி பேசிக்கொண்டிருப்பதை நான் பார்த்ததே இல்லை. நீ சத்தம் கூட இரவில் போட்டதே இல்லை. என் ஒரு மகன் உனக்கு துரோகம் செய்தாலும் இன்னொரு மகன் நிச்சயமாக உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று நான் நினைத்தேன். இப்போது அவனால் உன்னை ஏற்க முடியவில்லை, சந்தோஷப்படுத்த முடியவில்லை. அவன் வயது குறைவு, உலகம் விவரங்கள் தெரியாதவன். அவனுக்கு இப்போது படிப்பு திணற மட்டுமே இருக்கிறது. பள்ளியில் எப்போதும் முதல் மாணவனாக வந்தவன். நல்ல கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அவன் படிக்கத்தான் விரும்புகிறான். நான் அவனிடம் இது பற்றி எப்போதெல்லாம் பேசுகிறேனோ அவன் காது கொடுத்து கேட்பதே இல்லை. அம்மா, நான் உன் பேச்சை கேட்கிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மட்டும் அவன் அன்றைக்கு சொன்னான். இதற்கு மேல் என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே. நான் என் படிப்பை முழுவீச்சில் முடிக்கிறேன். அதன் பிறகு மற்ற எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான். உங்கள் மானத்தை காப்பாற்றி விட்டேன். இனிமேல் இதையெல்லாம் நீதான் சமாளிக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னான். மாயா, எனக்கு சற்று கால அவகாசம் கொடு. அருண் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்ளி ஏற்றுக்கொள்வான். உன்னுடன் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிப்பான். உனக்குரிய உரிமையை தந்துவிடுவான் என்று மாமியார் கொஞ்சம் குரலில் சொன்னார். இதை கேட்டதும் நான் உடைந்து போய் அழத் தொடங்கிவிட்டேன். இத்தனை நாட்களில் என் மனதில் புதைந்து கிடந்திருந்த துயரம் கண்ணீராய் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்து விட்டது. என் அம்மா தொலைபேசியில் அழுகும்போது கூட அருண் என் மீது மிகவும் அன்பாகவும் இருக்கிறார் என்ற பொய் மட்டுமே எல்லாரிடமும் நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். இப்போது மாமியாரின் ஆறுதலில் என் கண்ணீரில் நிற்கவே இல்லை. என்ன செய்வது? மகளே, நீதான் முன்முயற்சி எடுக்க வேண்டும். அருணுக்கு இப்போது 20 வயதுதான் ஆகிறது. ஒரு பெண் தன் அழகால் மட்டுமே தன் கணவனை வசீகரம் செய்ய முடியும் என்று என் மாமியார் என்னிடம் சொன்னார். இந்த வார்த்தைகள் எனக்குள் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கையும் விதைத்தன. திருமணமான 3.5 மாதங்கள் மட்டுமே ஆகின்றன. இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கலாம். அருணை எப்படியாவது மடக்கி நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அன்றிரவு நான் மீண்டும் தயாராகி நல்ல ஒரு புதிய கிளாமரான ஒரு உடையில் இருந்தேன். கணவருக்காக நான் காத்திருந்தேன். அருண் அறைக்குள் நுழைந்தான். நான் அவர் அருகில் செல்ல முயன்றேன். அருண் மெதுவாக என்னிடம் இருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விட்டான். நான் அவரை நோக்கி பாய்ந்து சென்று கட்டிப்பிடித்து ஆரம்பித்து விட்டேன். அவர் ஆத்திரத்துடன் என்னை விலக்கிவிட்டு, மாயா, நான் ஏற்கனவே உன்னிடம் எச்சரித்து விட்டேன். என்னிடமிருந்து இப்படியான எதையும் நீ எதிர்பார்க்கவே கூடாது. நான் கணவன் மனைவி அல்ல. உன்னை அந்த நோக்கில் நான் பார்க்க கூட இல்லை. நீ என் அண்ணி. என் மனதில் உனக்காக அப்படி ஒரு உணர்வும் இல்லவே இல்லை. உன் உணர்வுகள் நீயே கட்டுப்படுத்திக்கொள். என்மேல் திணிக்காதே. எனக்கு என் வாழ்க்கையில் வேறு பல இலக்குகள் உள்ளன. நான் பெரியாள் ஆக வேண்டும் என்று சொன்னான். இப்படிப்பட்ட வீண் முயற்சிகளை நிறுத்திவிட்டு நீயும் அம்மாவும் என்னை கட்டாயப்படுத்தினால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்று விடுவேன். இதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று கூறி கோபமாக கத்த ஆரம்பித்து விட்டான். நான் கோபத்துடன் கசப்புடன் பதிலடி கொடுத்தேன். நாம் திருமணமான 3.5 மாதங்கள் ஆகிவிட்டன. என் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் கழிக்க வேண்டுமா என்று நீ நினைத்துக்கிறாயா? உன் அண்ணன் போலவே நீயும் இப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் ஏன் என்னை திருமணம் செய்தாய்? என் மனதில் குமுறிய கோபம் அனைத்தும் வார்த்தைகளாகவே வெடித்தன. நான் அழுது கொண்டு எல்லாவற்றையும் சொன்னேன் அருணிடம். அருண் மௌனமாக என் பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவன் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. கோபத்தில் அவர் என் கையை உதறிவிட்டார். நான் அறையை விட்டு வெளியேறி நடு அறையில் இருந்து சோஃபாவில் படுத்து கொண்டேன். நான் இந்த துயரத்திலும் தூக்கத்தில் இழக்கவில்லை. தூக்க ஆரம்பித்து விட்டேன். என் வாழ்க்கை ஒரு முட்டுச்சந்தில் வந்துவிட்டது என்று எண்ணி நான் மனதளவில் வருத்தப்பட ஆரம்பித்து விட்டேன். என்னால் முன்னோக்கி செல்ல முடியவில்லை, பின்னோக்கி திரும்பவும் முடியவில்லை. என் மாமியார் ஒரு சில முறை அருணை வற்புறுத்திய போது அவன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்து விட்டான். அவன் விடுதியில் தங்கி படித்தான். அவன் கவனம் முழுக்கும் படிப்பிலே இருந்தது. சிறிது கூட என்மேல் இல்லவே இல்லை. ஒரு வருடமும் இப்படியே கடந்து போனது. ஒரு வருடம் கழிந்து ஒரு நாள் காலை கதவு மணி அடித்தது. என் இதயம் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. அருண் திரும்பி வந்திருந்தால் வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் கதவை திறந்தபோது என் எதிரே கௌதம் தன் மனைவியுடன் நின்றதைக் கண்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தேன். என் மாமியாரும் என்னை பின்தொடர்ந்து வந்து இக்காட்சியை கண்டு திகைத்து நின்று விட்டார். அருண் தான் தன் அண்ணனையும் அண்ணியையும் வீட்டிற்கு வரும்படி சொல்லியிருந்தான் ஃபோன் காலில்.
அவன் தன் மனதில் இருந்த விஷயங்கள் கௌதமிடம் பேசியிருந்தான். நான் என் படிப்பை முடிக்கும் வரை இது பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டாய் என்று கூறிவிட்டான் கௌதம். மாயா தன் வாழ்க்கை தொடர வேண்டும். அவள் எனக்காக காத்திருக்கிற வேண்டாம். அவள் தன் படிப்பை தொடரலாம் அல்லது விரும்பும் வாழ்க்கையை வேறொருடன் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அவள் என்னிடமிருந்து விவாகரத்து கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றான் அருண். ஆனால் நான் ஒரு நல்ல நிலையில் வரும் வரை இந்த உறவை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மாயாவின் மீது எனக்கு அந்த விதமான எந்த உணர்வும் இல்லவே இல்லை என்று அருண் கூறியிருந்தான். கௌதமும் அவர் மனைவி ரேணுகாவும் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கௌதம் சொன்னார், மன்னிக்கவும் மாயா, நான் ரேணுகாவை காதலிக்கிறேன். அதனால்தான் உன்னை திருமணம் செய்யாமல் ஓடிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. ரேணுவும் என் மீது ஆழ்ந்து பற்று கொண்டிருந்தார். என் தம்பி அருண் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் என்னிடம். நீ விரும்பினால் இந்த வீட்டிலே இருக்க அவனுக்கு காத்திருக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லது நீ மகிழ்ச்சியுடன் வேறு ஒரு பையனை கூட நீ திருமணம் செய்யலாம். நான் விவாகரத்து வாங்கி கொடுக்கிறேன். கௌதமின் பேச்சை கேட்டதும் நான் அதிர்ச்சியை மறத்து போய் நிற்க ஆரம்பித்து விட்டேன் ஒரு மூலையில். வேறு வழியின்றி என் அம்மாவிடம் நடந்ததையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். என் அம்மா என் மாமியாரிடம் சண்டையிட்டார். உங்கள் மகனின் முதலிலே கேட்டிருக்க வேண்டும். அவன் சம்மதம் இல்லாமல் என் மகளின் வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்கள் நீங்கள். உங்கள் 2 மகன்கள் என் மகளை தள்ளிவிட்டார்கள் என்று கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பித்து விட்டார். என் திருமண வாழ்வை சுற்றி அனைத்து கனவுகளும் துளுகளுக்கு சிதறின. திருமணம் என்ற பெயர் கேட்கும்போது கூட எனக்கு அச்சம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. மனம் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என் அம்மாவின் அரவணைப்பில் நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். என் அம்மா என்னிடம் மன்னிப்பு கேட்டு, நீ சம்மதிக்கும் வரை உனக்கு வேறு திருமணம் செய்ய மாட்டேன். இப்போது நீ உன் படிப்பை தொடரலாம் என்றார். நானும் திருமணம் பற்றி எண்ணங்கள் எல்லாம் மனதிலிருந்து அகற்றிவிட்டு மீண்டும் படிப்பை தொடங்க ஆரம்பித்து விட்டேன். ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தேன். வேறொரு நகரத்தில் சென்றேன். அங்கே 3 வருடங்கள் என் பயிற்சியை முடித்துவிட்டு நான் கற்பித்தல் பணியில் விண்ணப்பித்ததற்காக ஒரு சர்வதேச பள்ளியில் எனக்கு வேலை கிடைத்திருந்தது. என் சம்பளம் மிகவும் நன்றாக இருந்தது. இனி எனக்கு எந்த பொருளாதார பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று நான் எண்ணினேன். காதலில் ஒருமுறை ஏமாற்றம் அடைந்தேன். உறுதுணையாக மாறுவேன். எனக்கு 2 முறை ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது. அது என்னை இன்னும் கடினமானவளாகவும் வெற்றியை நோக்கி பாதையில் செல்லவும் உதவியாக இருந்தது. இப்போது எனக்கு துணையை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் பணிபுரியும் சர்வதேச பள்ளியில் சுதந்திர தினத்தை கொடியேற்று விழா நடைபெற்றது. அதற்காக ஒரு திரைப்பட நட்சத்திரம் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். அவரது பாதுகாப்புக்காக அருகிலுள்ள காவலர் நிலையத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது என் எதிரே இன்ஸ்பெக்டர் சீருடையில் ஒருவரை நான் கண்டதும் நான் உள்ளம் நடுங்கி போனேன். என் ஆத்மா அதிர்ந்தது. ஏனெனில் அவர் வேறு யாருமில்லை, அவர்தான் அருண். அவர் என்னை பார்த்ததும் உடனடியாக அடையாளம் கொண்டவே இல்லை. நான் அருணுக்கு விவாகரத்து கேட்கவே இல்லை. ஏனெனில் அவர் என் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதுமே அவர் பெயரிலே கழிக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதனால்தான் விவாகரத்து வாங்கவே இல்லை. ஆனால் அருண் என்னை தடுத்து நிறுத்தி என் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார். மாயா, நான் உனக்கு செய்த தவறுகள் தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது என்றார். அவர் தன் கல்லூரி இறுதி காலத்தில் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை பைத்தியம் போல் விரும்பியதாகவும், ஆனால் அவள் பணத்திற்காக மட்டுமே தன்னுடன் பழகினாள் என்றும், அந்த உண்மை தெரிந்ததும் தன்னையே வெறுத்ததாகவும் அருண் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அதன் பிறகு உன் நினைவுகள் என்னை வாட்டின. ஆனால் உன்னை எதிர்கொள்ள எனக்கு தைரியம் வரவே இல்லை மனதளவில். யாரோ ஒருவரிடம் விசாரித்தபோது நீ இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று ஒரு சர்வதேச பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார் என்று எனக்கு தெரிந்தது. உன் வெற்றி எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நீ இன்னும் மேல்மேலும் வர வேண்டும். ஆனால் உன்னை கண்டுபிடிக்கும் தைரியம் என்னிடம் இல்லை. இன்று தெய்வம் நம் இருவரையும் சேர்த்து வைக்கிறது. அதுவும் இந்த சுதந்திர தினத்தன்று. தயவுசெய்து என்னை நீ மன்னித்து விட வேண்டும் என்றேன். அருண், பார், உன் கணவன் இப்போது ஒரு இன்ஸ்பெக்டர், நீ ஒரு ஆசிரியை. நம் ஜோடி இப்போது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நீயும் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறான், நானும் நல்லா இருக்கிறேன் என்றான் அருண். நான் அருணை முன்பே விரும்பியவள். இன்ஸ்பெக்டர் சீருடையில் அவர் இன்னும் கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் காணப்பட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் மனைவியின் அன்பில் மூழ்கியிருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டராக மாறியிருக்க முடியாது. நானும் ஒரு ஆசிரியராக வளர்ந்திருக்க முடியாது. காலம் மிக்க சக்தி வாய்ந்தது. அந்த காலமே எங்களை இன்று வெற்றிகரமாக உறுதுணையாக மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. நான் உடனே அருணை மன்னித்துவிட்டு அவரை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு விட்டேன். தலையில் ஒரு முத்தம் கொடுத்தேன். என் இதயத்தில் வேறு யாரும் இல்லை, இடமே இல்லை, அருணை தவிர. நிகழ்ச்சி முடிந்தது.
அருண் என்னை நேராக வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். என் மாமியாரும் கௌதமும் என்னை கண்டதும் வியப்படைந்து விட்டார்கள். அருண் தன் அண்ணனை கட்டி தழுவி என் தாயிடம் அண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டார். அன்று வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. நாங்கள் அனைவரையும் நிறைய பேசி கொண்டிருந்தோம். நான் சமையல் முடித்து இரவு உணவை பரிமாறி பாத்திரங்களில் கழுவி முடித்துவிட்டு மனதில் ஒரு விதமான அமைதியுடன் ஒரு கேள்வியுடன் என் அறைக்கு சென்றேன். இப்போது என்ன நடக்கப் போகிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் இது இரவு. அருண் அறைக்கு நுழைந்த போது திடீரென்ற விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டான் அருண். பின்னால் இருந்து யாரோ என்னை கட்டிப்பிடிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதய துடிப்பு வேகமாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. என்னால் கத்த முடியவில்லை. ஏனென்றால் யாரோ என் வாயை மூடிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு மெதுவாக என்னை தூக்கி போட்டு படுக்கையில் அறையில் சென்று கட்டிலில் அமர்த்து வைத்தார்கள். விளக்குகள் போடப்பட்டன. எதிரே நான் இத்தனை நாட்களாக கனவு கண்டு அதற்கான 8 ஆண்டுகள் காத்திருந்த என் காதலன் அருண் நின்று கொண்டிருந்தான். அறை முழுவதும் பூக்களால் மென்மையான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு உண்மையான முதல் இரவு காட்சியைப் போலவே விளக்குகிறது. இதை கண்டதும் என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாக நெருக்கமாக எல்லா விளையாட்டும் விளையாடி முடித்துவிட்டோம். ஆனாலும் ஒருபுறம் கோபமும் துளிர்ந்தது. 8 ஆண்டுகள் என் நிலை அவர் ஒருபோதும் விசாரிக்கவே இல்லை. அவர் வேறொரு பெண்ணை காதலித்ததாக சொன்னது என் மனதை ஆழமாக புண்படுத்தி விட்டது. அருண் என் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், மாயா, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு செய்த அனைத்திற்காகவும் மனமாற மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் நம் நட்பு இனிமேல் நீ வேறு யாரையும் மனதில் இல்லை. நம் திருமணம் ஒரு அழுத்தத்தில் காரணமாக நடந்தது என்பது உனக்கு தெரியும். அப்போது எனக்கு படிப்பின் வெறி மட்டுமே இருந்தது. இன்று உனக்கு முன்னால் நான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். நான் உன் மனதை புண்படுத்த விடமாட்டேன். எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு. கடந்த காலத்தில் மீண்டும் கொண்டு வர முடியாது. ஆனால் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் காலடியிலே இருப்பேன். உனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வேண்டுமோ அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன். நானும் அவரை மனமாற மன்னித்து விட்டேன். பிறகு அருண் விளக்கை அணைத்துவிட்டு செய்ததை நான் கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவுக்கு அவர் மிகவும் காதல் நிறைந்ததாக இருந்தது. மூச்சைவிடக்கூட நேரம் எனக்கு கிடைக்கவே இல்லை. எவ்வளோ அழகாக வேலை செய்திருப்பான் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது அவர் ஒரு முழுமையான ஆணாக மாறிவிட்டான். எனக்கு 39 வயதாகிவிட்டது. அருணுக்கு இப்போது 23 வயதாகிவிட்டிருக்கிறது. அன்றைய இரவு மிகவும் வித்தியாசமாகவும் அதை வார்த்தைகள் விவரிக்கவே முடியாது. அவர் படுக்கையில் இருந்து என்னை ஒருபோதும் எழுந்திருக்கவே விடவில்லை. அவர் பொழிந்த காதல் நான் கனவிலும் கண்டிராத அளவுக்கு ஆழமானதாக இருந்தது. நான் அவளுடன் காத்திருந்த அந்த நாள் இன்று வளர்ந்திருக்கிறது. அந்த இரவு இனிமையாகும் வழிகளும் காதலும் நிறைந்த இரவாகவே மாறியது. இப்போது நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் திருமண பந்தம் முடிந்துவிட்டது. 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் இருக்கின்றது. இப்போது நான் என் குடும்பமும் ஒரு நிறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.